ஹாய் கைஸ் இது டீப் டைரிஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து வாழைத்தார் வந்து பழுத்துட்டு ஸோ அதை அறுக்குறாங்க. அந்த வீடியோ தான் அதை பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே நம்மளோட கார்டனிங்கில் என்னென்ன வச்சுருக்கோம், என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி கீரை வகைகளும் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். எங்கள் கார்டனிங்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து வாழைத்தார் ஃபுல்லாகவே பழுத்துட்டு ஸோ அதை அறுக்குறாங்க. அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு பாருங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபுல்லாகவே பழுத்துட்டு நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம். ஸோ தார் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நல்லாவே பழுத்துட்டு இது நேற்றே நாங்கள் பார்த்துருந்தோம்னா சாமிக்கு படைச்சிருக்கலாம். ஸோ நேற்று நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னே நாங்கள் வந்து கட் பண்ணிட்டோம். இந்த பழம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்காது, ரொம்பவே பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரேராக என்னை வந்து கம்பல் பண்ணால் தான் சாப்பிடுவேன். பட் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது எனக்கு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் தோணுது. இதே கடையில் நம்ம இவ்வளோ வாங்கி வந்து சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்மளாக வந்து மரத்தை வச்சு அதில் காய்க்கிற பழத்தை எடுத்து சாப்பிடும் போது அதில் இருக்க ஃபீலே தனி. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ வீட்டில் கொஞ்சமாக இடம் இருந்தாலும் இந்த மாதிரி வாழைத்தாரெலாம் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணி கார்டனிங் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே இருக்கும். அந்த ஃபீலே தனி தான்.